நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இப்ப பரபரப்பா 2 நாளா நேபாளில நடக்கிற போராட்டத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நேபாளில அப்படி என்னதான் நடக்குது? பயங்கர கலவரங்கள் ஏற்படுது. எப்படி ஏற்படுது அப்படின்னா, கடந்த 4ஆம் தேதி 26 சமூக ஊடகங்களை நேபாள் அரசு தடை செய்துட்டு, அதனால கிளர்ந்தெழுந்த மாணவர் ஜென்சி, அதாவது 90s கிட்ஸ், அப்புறம் கொஞ்சம் 2000க்கு மேல உள்ள இளைஞர் படை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊடகங்கள் எல்லாம் தடை செய்த பொழுது என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இப்படி எல்லாமே தடை பண்ணிடுறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான மக்களுக்கு ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு ஒரு முக்கியமானது இந்த சமூக ஊடகங்கள். இதெல்லாம் தடை பண்ணோன்னா கிளர்ந்து எழுந்த இளைஞர் படையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நேரா நாடாளுமன்றத்துக்கு போயிடுறாங்க. நாடாளுமன்றத்துக்கு போய் அங்க நாடாளுமன்றத்தில் ஒரு பகுதியை எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம், நிறைய கல்வீச்சு இதெல்லாம் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அரசு போலீஸ் படையை இறக்குறாங்க. போலீஸ் இறங்கி கண்ணீர் புகை, வெடிகுண்டு, அப்புறம் நிறைய தோட்டாக்களை வச்சு சுடுறது, வைக்கிறது, அப்படி நிறைய செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு அவங்கள அமைதிப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா போராட்டக்காரர்கள் சிறிதும் அசைந்து கொடுக்கல. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த போராட்ட குழுவினர்ல ஒரு 20 பேர் இறந்து போயிடுறாங்க. 300க்கு மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சிடுறாங்க. அதனால போராட்டம் இன்னும் தீவிரமாயிருது. போலீஸாரால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இந்த போராட்டம் நடக்குது. இப்போ இந்த சமூக ஊடகங்கள் தடை பண்ணதுனாலதான் இந்த ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, அது மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப அரசு பதவியில் இருப்பவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நல்ல சொகுசா வாழ்றாங்க. அவங்க நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா அங்க உள்ள அவங்க அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிகாரிகள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாடுகள்ல உயர்கல்வி படிக்குது, நல்லா செலவு பண்றாங்க, ரொம்ப ராயலா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா ரொம்ப வறுமையில இருக்கிற இளைஞர்கள், ரொம்ப சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டு, பொருளாதார வளர்ச்சி இல்லாம, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம, அவங்கெல்லாம் வெளிநாடுகள்ல போய், வளைகுடா நாடுகள், மலேசியா அங்கெல்லாம் போய் வேலைக்காக போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களை வச்சு கொஞ்சம் பிழைக்கிறாங்க. இப்போ அதையும் தடை பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த புரட்சி பெரிய புரட்சியா வெடிச்சது. இப்போ இதற்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் சுதன் குருங் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு என்ஜிஓ அமைப்பு வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அவன் அங்க நேபாளில் நடந்த நிலநடுக்கத்துல இறந்து போயிடலாம். அதற்கப்புறம் அவர் நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணாரு. அந்த என்ஜிஓ அமைப்பை வச்சுக்கிட்டு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு வரல. இப்போ இந்த புரட்சியாளர்களை பார்த்தோன்னா, இந்த புரட்சியாளர்கள்லாம் அவர் ஒன்று திரட்டி எல்லாரையும் புரட்சிக்கு உட்படுத்துறாரு. அவர் இதுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டா இருந்து செயல்படுறாரு. இப்ப புரட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு பகுதியை எரிச்சிட்டாங்க, நீதிமன்றத்துல ஒரு பகுதியை எரிச்சிட்டாங்க, ஸ்டார் ஹோட்டல் ஹில்டன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலை எரிச்சிட்டாங்க, நிறைய பிரதமர் வீடை தீக்கிரையாக்கிட்டாங்க. முன்னாள் பிரதமர் ஒருத்தருடைய மனைவி வீட்டுக்குள்ள இருக்காங்க, அந்த கட்டடத்தை அப்படியே தீ வச்சுட்டாங்க. அந்த அம்மா அந்த வீட்டுக்குள்ளே தீக்கிரையாகி இறந்துடுறாங்க. இது மாதிரி பெரிய பெரிய போராட்டங்களா நடத்தி ஏறக்குறைய சுடுகாடு மாதிரி ஆயிருது நேபாள். இந்த நேபாளில் நடக்கிற புரட்சியை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இலங்கையிலையும் வங்கதேசத்திலையும் நடந்த நம்ம புரட்சிகள்லாம் நினைச்சு பார்க்குறோம். அங்கேயும் புரட்சியாளர்கள்லாம் ரொம்ப புரட்சி செய்ய போய் அந்த நாட்டு தலைவர்கள், இப்போ வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா, இலங்கையில ராஜபக்சே குடும்பம்லாம் நாட்டை விட்டு ஓடுற ஒரு நிலைமைக்கு ஆயிட்டு. அதே மாதிரி இங்க நேபாள்லையும் நேபாள் பிரதமர் சர்மா ஒலி என்ன பண்றாரு, தப்பிச்சு ஓடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. ஆனா போராட்டக்காரர்கள் சூழ்ந்து அவரை பிடிச்சிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல சூழ்ந்துடுறாங்க போராட்டக்காரர்கள். இப்படி போராட்டம் வெகு தீவிரமாக ஆக கடைசியில போலீசாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நேற்று இரவு இந்த சமூக ஊடகங்களுக்கு தடை விதிச்ச வாபஸ் வாங்கிறாங்க. அதற்கு அப்புறமாவது இந்த போராட்டம் குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதுவும் குறைஞ்ச பாடல. அதற்கப்புறமும் இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டே போகுது. அதனால ராணுவம் இறங்கியிருக்கு. ராணுவம் என்ன சொல்லுது, நாங்க கையில எடுத்து இந்த ராணுவ ஆட்சியை அமல்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாட்டுல ராணுவ ஆட்சியை கொண்டு வர்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனா இந்த நேரத்துல இப்படி ஒரு இக்கட்டான புரட்சியாளர்கள் பண்ற ஒரு செய்கையினால இந்த இடத்துல ராணுவ ஆட்சி கண்டிப்பா கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க.
இப்ப இந்த போராட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம அண்டை நாடு நேபாள், அது அதனால இந்த அண்டை நாடுக்கும் போது நம்ம வந்து நிறைய வந்து உற்று நோக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி புரட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, மனித உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். மனித பொருளாதாரத்துல பின்தங்கி போறோம்னா அதை வந்து முன்னேற்றி நாட்டை எப்படி வளமாக்குறது, மக்களை எப்படி சுபிட்சமா வாழ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா மக்கள் நல்லா இருந்தா தான் அரசியல் தலைவர்கள் நல்லா இருக்க முடியும். இப்போ வந்து அவர்கள் உணர்வுகளை மதிக்காம யார் எப்படி போனா என்ன, நாங்க மட்டும் சொகுசா வாழ்ந்தா போதும் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் நினைச்சதுனாலதான் சிறுக 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 அவர்கள் உணர்வுகள் எல்லாம் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போராட்டத்துல வந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பார்த்த பிறகு மற்ற நாடுகள்லாம் வந்து இதை வந்து நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கணும். இந்த மாதிரி போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையா நம்ம நாடு ஒரு அமைதியான சூழ்நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத தலைவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே எனது கருத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.